ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பக்கலை கூடங்கள், அதாவது கல் சிலை செதுக்கக்கூடிய சிற்பக்கலை கூடங்களை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமல்லபுரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, சென்னைக்கு மிக அருகாமையில், அதாவது 60 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாமல்லபுரம் இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருந்தும் செங்கல்பட்டில் இருந்தும் மிக விரைவாக செல்ல முடியும். இந்த மாமல்லபுரம் கட்டிடக்கலைக்கு மிக பேர் போன ஒரு ஊருங்க. பல்லவர் ஆட்சி காலத்தில் ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட சிற்பங்களும் குடைவரை கோயில்களும் கட்டுமான கோயில்களும் நிறைந்த பகுதி தான் இந்த மாமல்லபுரம். பல்லவர் ஆட்சி காலத்தில் அவங்களுடைய வணிக நகரமாக இருந்திருக்குது, அதாவது துறைமுக நகரமாக இருந்திருக்குங்க. இந்த பல்லவர் காலத்து துறைமுக நகரத்தில் சுற்றி என்னன்னா பெரிய பெரிய பாறைகள் இருந்திருக்கு. இந்த பாறைகளில் நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருந்திருக்கு. இந்த ஓவியங்களை பார்த்த நரசிம்ம பல்லவ மல்லர் இந்த ஓவியங்கள் எல்லாத்தையுமே அப்படியே சிற்பமாக மாற்ற சொல்லியிருக்காரு. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த கடற்கரை கோயில்களும் ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட சிற்பங்களும், அதே மாதிரி இந்த பாறைகளை கொண்டு அமைக்கப்பட்ட கோயில்களும் அங்கே உருவாக்கியிருக்காங்க. ஏழாம் நூற்றாண்டில் இருந்து இன்று வரை இந்த மாமல்லபுரம் சிற்பக்கலைக்கு பெயர் போன நகரமாகவே இருக்குதுங்க. இதற்கு உதாரணம் தான் இந்த ஊரில் இருக்கிற நூற்றுக்கணக்கான சிற்பக்கலை கூடங்கள் தாங்க இதற்கு சாட்சி. இந்த மாமல்லபுரத்தில் கல்லால் செதுக்கப்பட்ட சிலைகள் தான் அதிகமாக விற்பனைக்கு இருக்குதுங்க. எந்த வழியில் சென்றாலும் ஏதாவது ஒரு சிற்பக்கலை கூடங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சிற்பங்களை செதுக்கி விற்பனைக்கு உள்ள கடைகளையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த சிற்பக்கலை கூடங்களில் எல்லா விதமான சிலைகளும் செதுக்கப்படுதுங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்து கடவுள்களோட சிலைகள் தான் அதிகமாக பார்க்க முடியுது. மற்ற மதத்தோட கடவுள்களும் குறிப்பாக புத்தர் சிலைகள் நிறையா பார்க்கலாம். கையளவுக்கு உள்ள சின்ன சிலைகள்ல இருந்து ஆள் உயரத்துக்கு, அதாவது 10 அடிக்கு மேலேயும் சிலைகள் இங்கே பார்க்க முடியுது. இந்த சிலைகளோட விலை எத்தனை அடி உயரம் இருக்கிறது, அதே போல் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே விலை நிர்ணயிக்கப்படுது. இங்கே சாமி சிலைகள் மட்டும் இல்லைங்க, மற்ற கலைநயமிக்க சில சிலைகளையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கே செதுக்கப்படுற சிலைகள் உள்ளூரில் மட்டுமல்ல, நம்ம இந்தியா ஃபுல்லாக விற்பனைக்கு அனுப்பப்படுதுங்க. குறிப்பாக கோயில்கள் கட்டுவதற்கு இந்த சிலைகள் அனுப்பப்படுது. அதே போல் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுதும் இங்கு தயாரிக்கப்படுற சிலைகள் விற்பனைக்கு அனுப்புகிறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழரோட கலைநயம் உலகம் முழுலாம் பரவி இருக்குது. இப்படி கலைநயம் மிக்க இந்த நகரத்தை நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று பார்த்து ரசித்து தமிழர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி.